ஹாய் ஆல், இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அகரோ பிராண்டோட கார்லிக் பீலர் கம் சாப்பர் அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மேட் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிக்கிறது தான். இதோட மாடல் நேம் வந்து டிலைட். வாட்ஸ் வந்து 400 வாட்ஸு, வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ், கெப்பாசிட்டி வந்து 500 கிராம். அதாவது இதோட வெயிட் வந்து 500 கிராம் இதோட வெயிட். இதில் என்னென்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் பீல் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்னும் பீல் பண்ணி பார்த்ததில்ல. கார்லிக் பீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு உரிச்சிக்கலாம். அதில் காய்கறி கட் பண்ணிக்கலாம், ஆனியன் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். மீட், அதாவது மட்டன், கோலா உருண்டை இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பார்ட் காமிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சிலிக்கானில், அதாவது கார்லிக் பூண்டு உரிக்கிறதுக்கான ஒரு கேட்ஜெட். இது வந்து பவுல். இந்த பவுலுக்குள்ளே தான் ஒவ்வொரு இதையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து கேஸ்கட். அப்புறம் வந்து முட்டையும் அடிச்சுக்கலாம். அதில் முட்டை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக்கு பீல் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 4 கார்னர் பிளேடு வந்து வருது. அது வந்து 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நமக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும், எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டாலும். பூண்டு வந்து ஒரு 1/2 kg பூண்டு வந்து உரிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து 1/2 kg போட வேண்டாம், ஒரு 300 கிராம் இல்லை 400 கிராம் பூண்டு போட்டு உரிச்சிக்கலாம். 75% பூண்டு வந்து உறிஞ்சிரும். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, பெரிய பல் இருக்கிற பூண்டு வந்து ஃபுல்லாக உறிஞ்சி வந்துடும். இந்த நாட்டு பூண்டு, சின்ன சைஸ் இருக்கிற பூண்டு வந்து 75% தான் உரியும். இந்த கீழே இருக்கிற பவுல் மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற மோட்டர் பார்ட் வந்து தனியாக வச்சு தான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், தனியாக அது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அந்த மோட்டார் பாட்டில் வந்து வாட்டரோ வேறு எதுவும் ஈரமோ அதில் வந்து படக்கூடாது, கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிற இடம். மேலே அந்த 3 பட்டன் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸ்பீடு 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். 2 வேணும்னா கொஞ்சம் வேகமாக இதாகும். ஆக மொத்தம் வந்து 30 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம ஒர்க் முடிஞ்சிடும். பூண்டு உரிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நம்ம பார்த்து இது பண்ணணும். அது 2 மினிட்ஸ் அடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா உரிச்சிரும். சின்ன வெங்காயமுமே இதில் உரிச்சிக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். என்ன அப்படின்னா, வெங்காயம் வந்து உள்ளே உரிக்கும் போது வந்து மேலே வந்து தோல் உரிகிறத விட வெங்காயம் வந்து உள்ளே வந்து எல்லாம் இன்ஜுரி மாதிரி ஆகிடுது, அடிபட்டு போயிடுது வெங்காயம். அந்த உள்ளேயே சாறு வந்து கசிஞ்சிருது. அதனால் பூண்டுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். தக்காளியுமே நல்லா வந்து கட் பண்ணிக்கிறது. இது பவுடர் மாதிரி கட் பண்ணிடுது. நம்ம வந்து தக்காளி தொக்கு செய்கிறதுக்கோ இல்லை சாஸ் செய்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை அப்படியே உரிச்சு போட்டு அரைஞ்சிக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணி கொடுத்துரும். ஆம்லெட், கட்லெட், வடை இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் செய்யும்போது இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு இப்போது வீக்லி அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிறவங்க இதில் வந்து இதை யூஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 2 வீக்ஸ் 1 மந்த் வரைக்குமே இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டிய ஒரு தொல்லை வந்து இருக்காது. பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கும் பூண்டு உரிச்சிக்கலாம். அதில் சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து போன்லெஸ் சிக்கன் இதில் போட்டுட்டு மீட் வந்து மின்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மட்டன், சிக்கன் எல்லாமே எலும்பு இல்லாமல் தனியாக கறியாக எடுத்து போட்டுட்டு கொத்துக்கறிக்கு வந்து இதில் ரெடி பண்ணிக்கலாம். கொத்துக்கறி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை, சிக்கன் லாலிபாப் இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு வந்தோம் அப்படின்னா, ஒரு 3 வெங்காயம் எடுத்து அரிஞ்சோமா, 4 தக்காளி எடுத்து இதில் போட்டோமா, ஒரு 15 மினிட்ஸில் தக்காளி சட்னி ரெடி பண்ணோமா, அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒர்க்கு. ஈஸியாக ஒரு 1/2 hour கூட ஆகாது, அதுக்குள்ளே தான் ரெடி ஆகும். வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இது பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடாததுனால நம்ம வந்து இதில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாது. அதில் வந்து வடை, கட்லெட்,
இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வெஜிடபிள் தோசை பண்ணலாம். தோசை சுடும்போது அதில் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வெஜிடபிள் தோசைன்னு சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தான். அந்த மேலே அந்த மோட்டார் பார்ட் வந்து தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிளேடும் தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வலிச்சு வச்சுட்டு பிளேடை எடுத்துகிட்டு ஒரு சிம்பிள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கமுத்தி வச்சிடலாம். மேலே இருக்கிற அந்த மோட்டார் பார்ட் வந்து நம்ம ஈரம் படாமல் ஒரு சேஃப்டியான ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் வந்து வச்சுக்கலாம். அது வந்து சேஃப்டி. ஒயர் வந்து அன்ப்ளக் பண்ணியே வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாதப்போ. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ்லாம் வாங்கும்போது அது எவ்வளோ வாட்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து இப்போது ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் வந்து அதுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.